அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரீட்டைல் ட்ரேடரும் ப்ரோ ட்ரேடரும் என்ன பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் 8.5 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பையில தான் வச்சிருக்காங்க. நேற்று வந்து அவங்க 1.5 லட்சம் கான்ட்ராக்ட் செல்லுக்கு மாறி இருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அப்படியே இந்த செல்லா மாறணும், அப்போதான் மார்க்கெட் பெருசாக ஆகும். இவங்க வந்து செல்லுலேயே இருக்கணும் இந்த இடம், அது ரொம்ப முக்கியம். ப்ரோ ட்ரேடர் நேற்று இன்னும் 1,20,000 கான்ட்ராக்ட் செல்லில் தான் இருக்காங்க. 90,000 கான்ட்ராக்ட் தான் பைக் மாறி இருக்காங்க. எஃப்ஐஐ ஒரு 50,000 கான்ட்ராக்ட் பைக் வந்திருக்காங்க நேற்று. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ப்ரோ ட்ரேடர் வந்து இன்னும் பொசிஷன்ஸை பெருசா பைக்கு திருப்புல, ஏன்னா செல்லை விட பையில தான் அதிகமாக வச்சிருக்காங்க ஹோல்டிங். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, எவ்வளோ கான்ட்ராக்ட் இருந்தது அப்படியே 1.5 லட்சம் செல்லுக்கு மாறுங்க. மார்க்கெட் பார்த்தீங்களா நேற்று அப்சைட் போயிருக்கும், கரெக்டுங்களா? அப்போ இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டாங்க. அது முக்கியமாக ப்ரோ ட்ரேடர். அப்போது இதை வைத்து நம்ம எப்படி கொண்டு வர முடியும், என்னன்னு தெரியும். டார்கெட் இது வந்து மார்க்கெட் டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டேட்டாஸ், நமக்கு லைவ்ல இது கிடையாது. இதை வைத்து நான் சரி ஓகே ரீட்டைல் ட்ரேடர்லாம் பையில் இருக்காங்க, அப்போ நான் செல் போகிறேன்னு போனால் சரியா இருக்குமா? அதே இங்கே ப்ரோ ட்ரேடர் மாதிரி இருக்காங்க. லைவ்ல இதை வேணா மாற்றிக்கலாம், ஆனால் லைவ்ல நம்ம மேக்ஸில் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். எனி ட்ரேட்ஸ் எந்த இதாக இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸில் கண்டுபிடிச்சி அந்த டைரக்ஷனில் நம்ம ட்ரேட் பண்ணணும். இது ஒரு அடிஷ்னல். ஓகேங்களா, சரி. இன்னைக்கு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம கொடுக்குறதும் இங்கே கொடுக்குற இந்த ப்ரைஸ் அந்த ப்ரீமியம் அந்த அளவுக்கு வரலனாக்கில் விட்டுருங்க, நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நியூ ப்ரீமியம் ஏதாவது இருந்தால் வந்தால் இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 24,300 புட்டு 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். 148 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். 148 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் அப் ஆகும். அப்போ இந்த விலைக்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப் ஆகும், இந்த விலைக்கு மேலேயே சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் இறங்கும். சிம்பிள். இந்த பிரைஸே வரல, கீழே வந்துருச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. இந்த பிரைஸ் வந்தாதான் நீங்க இந்த யூடியூப் பார்க்க முடியும். நான் அடுத்து வேற வேல்யூ நான் கொடுக்குறேன், ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, நிறைய வேல்யூ இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் வேல்யூஸ் மாறுபடும் கால்குலேஷன்ஸ்ல. ஓகேங்களா, அது மட்டும் அல்ல, அது இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து போனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாறிட்டு மேலே இருக்கணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில சப்போர்ட் எடுக்கணும், ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸா மாறி கீழே தான் போகும். அது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குங்கிற மேக்ஸ் எல்லாம் முன்னாடியே நமக்கு லைவ்ல போய் பேட்டர்ன் பாரு, ஓப்பன் பாரு, பிரைஸ் ஆக்ஷன் பாரு, எதுவுமே இங்க கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸ், எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட் எங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அப்பதான் ட்ரேட் பண்ணும். இந்த மாதிரி யூடியூப்ல வந்து யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் 1000 பேர் 1000 சொல்லலாம். அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து ட்ரேட் பண்ணுங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதே நம்பாதீங்க. ஓகேங்களா, நீங்க ஒரு ட்ரேட்டை கிளாஸுக்கு போனாலும் அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. உங்க பகுதியில் மேக்ஸ் சார்ந்து யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க, கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.